உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இன்று ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக வருகிறது. தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சொற்களை கண்டறிந்து கூறுகிற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. கலை சொற்களுக்கு தமிழ் சொற்களை, சரியான தமிழ் சொற்களை சொல்லுதலே இந்த நிகழ்ச்சியினுடைய செயல்பாடாகும். ஆனால் அதனுடைய நோக்கம் நாம் பேச்சு தமிழில் பல மொழி சொற்களையும் கலந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். இந்த கருத்து ஐயா மறைமலை அடிகளார் தொடங்கி பல தமிழறிஞர்களும் நமக்கு எடுத்து சொன்ன ஒரு செய்திதான். பாவாணர் அவர்கள் இதற்காக நிரம்ப உழைத்திருக்கிறார். தொடர்ந்து பலரும் உழைத்து வருகிறார். இப்போது திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பேரறிஞர்கள், தமிழறிஞர்கள் கூறியவற்றை கருத்தில் கொண்டு அரசு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி இயக்ககம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறது. இதுபோல் பேசுபவர்களுக்கு அந்த நிறுவனம், அந்த அரசு துறை சார்ந்த அந்த நிறுவனம், தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்த அந்த நிறுவனம் தூய தமிழ் பற்றாளர் என்கிற விருதை வழங்கியது. எனவே அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த விடயத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். மக்கள் எல்லாம் நல்ல தமிழில் பேச வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும் என்கிற இந்த நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பலரும் கலந்து கொண்டு தமிழ் சொற்களை, அதாவது ஆங்கில கலை சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பள்ளி படிக்கும் போதிலிருந்தே தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். அவர் தன்னுடைய குறிப்பேடுகளில் கூட அரபு எண்களை குறிப்பிடாமல் தமிழ் எண்களை குறிப்பிட்டு வளர்ந்தவர். ஆனால் இயல்பாக அவர் படித்த படிப்பு தமிழாக இல்லாமல் வேறொரு அறிவியல் பாடமாக படிக்க நேர்ந்தது. அவர்கள் வீட்டில் படிக்க வைத்தார்கள். அதைத்தான் படித்தார். என்றாலும் கூட நல்ல தமிழ் பேசுவதை தன் வழக்கமாக கொண்டிருக்கிறார். வீட்டில் கூட தூய தமிழில் தான் அவர் பேசுவார். இதை பல ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். அதற்காக இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற சிவகாமி சண்முக அவர்களை நாம் மனதார பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். இவருடைய இந்த செயல்பாடுக்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு தருணங்களில் அவர்களுக்கு சிறப்பு விருதை கொடுத்தும், சிறந்த பரிசுகளை கொடுத்தும், அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக ஊக்குவித்தும் வருகிறது என்பது இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்காக கோயம்புத்தூரிலிருந்து திருமதி தேன்மொழி அவர்களும், திண்டுக்கல்லிருந்து திருமதி அனிதா குணசேகரன் அவர்களும், சென்னை ஆவடியிலிருந்து திருமதி சி இந்திராணி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சில இணைய இருக்கிறார்கள். திருவண்ணாமலையிலிருந்து திரு சசிகலா, திருமதி ரமணி பாலசாமி, இப்படி பலரும் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, உங்களுடைய தலைமையில் இவ்வரங்கை ஒப்படைத்து இடம் சார்க நன்றி. வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி
ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ் ஆர்வம் மிக்கவர்களுக்காகவும், இல்லத்தரசிகளுக்காகவும், தமிழ் பேச விரும்புபவர்களாகவும், தமிழை கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்காகவும் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம் 6 மாதங்களுக்கு முன்பே தாய்மொழி நாள் விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சியாக தொடங்கினோம். இப்பொழுது மீண்டும் அதே போல் தமிழோடு விளையாடு என்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளோம். இதில் கலந்து கொள்வதற்காக ஆர்வமுடன் வந்து இணைந்திருக்கும் ரமணி அம்மா அவர்களையும், அனிதா அம்மா அவர்களையும், இந்திராணி அம்மா அவர்களையும், சசிகலா அம்மா அவர்களையும், தேன்மொழி அம்மா அவர்களையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுகின்றோம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதாவது தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை நேசிக்க வேண்டும், தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். இதில் வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி, அதில் நிறைய கலப்படங்கள் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்து விட்டு எப்படி தூய தமிழ்ல பேசலாம், தமிழ் மொழி எது, தமிழ் சொற்கள் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். நானும் வந்து தமிழ் படித்தவள் அல்ல, ஆனால் தமிழ் பிடித்தவள். அதனால என்னுடைய ஆர்வத்தினால இதை நடத்திட்டு வரேன். நானும் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் தமிழ் சொற்கள் வந்து நிறைய நம்ம இப்ப பேச்சு வழக்குல பேசி பேசி பழகுனதுனால நிறைய பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள், வடமொழி சொற்கள் எல்லாமே வந்து தமிழ்ல கலந்துருச்சு. அதை எல்லாம் எப்படி நம்ம நீக்கிட்டு நம்மளுடைய தமிழ்ல இருக்க கலப்படத்தை எல்லாம் விளக்கிட்டு தூய தமிழாக, இனிமை தமிழாக பேசுவது அப்படின்றதற்கான ஒரு முயற்சி தான். என்னுடைய ஆர்வத்தினால் இது போல ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களையும் இதில் கலந்து கொள்ள செய்வதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு 4-5 சுற்றா விளையாட போறோம். முதல் சுற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறமொழி சொற்கள் வந்து ஒரு 3 சொல் கேட்பேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும். யார கேட்கிறேனோ அவங்க மட்டும் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா மத்தவங்க வந்து கையை உயர்த்துங்கள். அதுல ரைஸ் ஹேண்ட்ன்னு இருக்கும் பாருங்க. கையை உயர்த்துனீங்கன்னா நான் பார்த்துட்டு கூப்பிடுவேன். அப்ப அவங்க வந்து பதில் தெரிஞ்சா சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப சொற்கள். இப்ப வந்து நமக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனதுனால நிறைய வந்து இருக்கு. தொழில்நுட்ப சொற்களே வந்து ஆங்கிலத்துல நிறைய இருக்கு. அதற்கெல்லாம் என்ன தமிழ் சொற்கள் அப்படின்றதும் சொல்லணும். அப்புறம் வந்து ஆங்கில சொற்கள் பொதுவிலே நம்ம பேசும்பொழுது நிறைய ஆங்கில சொற்கள் கலந்து பேசுறோம். அதற்கான தமிழ் சொற்கள் சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு மாதிரி கேட்பேன். அதனால நான் என்ன சொல்றேனோ ஆங்கிலத்திலயோ இல்ல பிற மொழியிலயோ சொல்றேனோ அதுக்கு வந்து நீங்க தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து சொல்லணும். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா கலந்துரையாடல் மாதிரி உங்ககிட்ட இப்ப பேசுற மாதிரி நான் கேட்பேன். அதுக்கு வந்து தமிழ்ல நீங்க வந்து பதில் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம 5 சுற்றுகள் விளையாடலாம். இதுல முதல்ல விளையாடுறதுக்காக தேன்மொழி அம்மாவை அழைக்கிறேன். தேன்மொழி அம்மா உங்களுடைய ஒலி வாங்கிய தரங்க. உங்களுக்கு வந்து பிறமொழி சொற்கள் வந்து 3 சொற்கள் கேட்கிறேன். அதற்கு நிகரான தமிழ் சொற்களை சொல்லுங்க. வாங்கம்மா தேன்மொழி அம்மா, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. முதல் முறையா அதுல பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து வருங்கால இளைய தலைமுறையினருக்கு மிகவும் உபயோகமானது. இந்த நிகழ்ச்சியால் நாம் தெரிந்து கொள்ளாத அரிய தமிழ் சொற்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இதில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. அதனால நம்ம நம்ம வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தமிழ் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி வர்றது நம்மளுடைய தாய்மொழி. அது வந்து எனக்கு பெருமை. இந்த நிகழ்ச்சி நடத்துறதன் மூலம் நிறைய பேர் பயன் பெறுவாங்க. இதுல பங்கு பெறது உங்களும் பயன் பெறுறோம், பாக்குறவங்களும் பயன் பெறுறோம். இது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இருக்கும் அப்படின்னீங்க, பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்படிதான் நம்ம பேச்சு வழக்குல வந்து பிறமொழிய வந்து தமிழோட கலந்து இயல்பா பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ண தப்பு இல்ல. நம்ம அப்படியே பழகிட்டோம். சரி, இப்ப நம்ம முதல் சுற்றுக்கு போலாம். அதான் பிறமொழி சொற்கள். தேசம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? தேசம். தேசம், நாடு. சிறப்பு. ஆனா வந்து பழக்கத்துல வந்து தேசப்பற்று அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். நாட்டுப்பற்று, நாடு அப்படிங்கிறதுதான் வந்து தமிழ் சொல். தேசம்ன்றது வந்து வடமொழி சொல். நவீனம் அப்படின்றதற்கான தமிழ் சொல் என்னங்க? புதுமை, புதுமை. புதிய. நவீனம்னா புதுமை. புதுமைன்றதுக்குதான் நவீனம். நாமம் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்ன? பெயர். நாமம் சூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு அந்த சொல். இருந்தாலும் வந்து நாமம் சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நாமம்னா பெயர். சிறப்புங்கம்மா. உங்களுக்கான முதல் சுற்றுல 3 கேள்விக்கும் சிறப்பா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். நன்றி அம்மா.
அடுத்ததாக நம்மிடையே இணைந்திருப்பவர் வந்து அனிதா குணசேகரன். வாங்கம்மா. அன்னை தமிழை வணங்குகின்றேன். இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் சிவகாவி அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் உள்ள அனைத்து தமிழ் சுவைஞர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி அம்மா. உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பேர் அனிதா குணசேகரன், தமிழாசிரியர், திண்டுக்கல் மாவட்டம். இந்த நிகழ்வினை இப்ப கொஞ்சம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டேன். வலையொலி காட்சியில நான் பார்த்தேன், சிறிது நேரம் பார்த்தேன். இதுல இந்த அளவுக்கு சுற்றுகள் இருக்குன்றத நான் அதிக நேரம் பார்க்கல. ஒரு சிறிய நிகழ்வின் காரணமாக வெளியூர் வந்து விட்டதுனால சரியான முறையில நான் இன்னும் பார்க்கல. இதுதான் எனக்கு முதல் முறையாக நான் பங்கேற்றுள்ளேன். இந்த நிகழ்வின் மூலமாக என்னுடைய தமிழ் சொல் பயன்பாடு இன்னும் சிறிது பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கான விதியாக இந்த நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்மா. நன்றிங்கம்மா. சிறப்புங்கம்மா. ஒரு தமிழாசிரியரா இருந்துட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதாவது தமிழாசிரியர்கள் தான் இதற்கான முன்னெடுப்பு வந்து பண்ணணும். நீங்க முதல்ல தமிழ்ல பேசணும். உங்களுடைய மாணவர்களை மற்ற நேரங்கள் இல்லைனாலும் தமிழ் வகுப்புல மட்டுமாவது தமிழ்ல வந்து பேச வைக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல வந்து எல்லாம் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகள் ஆங்கிலத்துல பேசணும், தமிழ்ல பேசினா வந்து அதற்கு வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவங்கள இது பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் தமிழ் வகுப்பில் மட்டுமாவது குழந்தைகள் தமிழ்ல பேசினாதான் இதுதான் தமிழ், இதெல்லாம் தமிழ் சொற்கள் அப்படின்னு வந்து பேச வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதற்கு முக்கிய பங்கு வந்து தமிழாசிரியர்களுடைய பங்கு முக்கியமானது. நீங்க முதல்ல தமிழ் மத்தவங்களுக்கு புரியுது புரியல, இல்ல அவங்க வந்து தப்பா நினைக்கிறாங்க, இல்ல கேலி பண்றாங்கன்றதெல்லாம் அப்புறம். நம்மளுடைய தாய்மொழி, நாம இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல. இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அவங்களுடைய மொழியை வந்து கட்டாய மொழியா வச்சிருக்காங்க, அதை கட்டாய பாடமாக படிக்கணும். ஆனா நமக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழை வந்து விருப்ப பாடமாக வச்சிருக்காங்க. அதனால நிறைய பிள்ளைகள் வந்து தமிழை எடுத்து படிப்பது கிடையாது. அது வந்து விருப்ப பாடமாக இருக்கனால வேற பாடத்தை படிக்கிறாங்க. ஆனாலும் பள்ளியில தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமாவது அந்த தமிழை வந்து சிறப்பாக பேசுவதற்கும் பிழையின்றி எழுதுவதற்கும் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். சிறப்புங்கம்மா. இப்ப உங்களுக்கான கேள்வி, நிபந்தனை அப்படின்றதற்கான தமிழ் சொல் என்ன? விதிமுறை. விதிமுறை இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். விதிமுறைன்றது வந்து நிபந்தனை, மரபு வருமாங்கம்மா. நிபந்தனைகள் விதிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்கம்மா? நிபந்தனை அப்படின்னா என்ன? வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? நிபந்தனை அப்படின்றதுக்கு தமிழ் சொல் இந்திராணி அம்மா சொல்றீங்களா? நிர்பந்தம். தமிழ் சொல் நிபந்தனை அப்படின்னா கட்டுப்பாடு. கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. நிபந்தனை விதிக்கிறாங்கன்னா கட்டுப்படுத்துறாங்க, கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னு. அனிதாமா, பயம் அப்படின்றதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? அச்சம். அச்சம். சிறப்புங்கம்மா. இது பரம்பரை அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பரம்பரை, வழி, மரபு வழி. சரியான தமிழ் சொல். பரம்பரையா வந்து வர்றாங்க, வழி வழியாக வராதாங்க. ரமணி அம்மா அம்மா ஒரு நிமிடம். பரம்பரை என்பதற்கு தமிழ் சொல் கேட்கிறீர்கள். தலைமுறை என்பதாகும் என்றாலும், இல்ல வழி வழியாக என்பதாகும் என்றாலும், பரம்பரை என்பது தமிழ் சொல் தான். பரம்பரை என்றால் நம்முடைய பாட்டன், பாட்டி, பூட்டி என்று சொல்லுகிற போது முதலில் இருப்பவர்கள் பரன் பறை. அந்த பரன்பறையை தான் சேர்த்து பரம்பரை அப்படின்னு சொல்றோம். எனவே அது ஒரு காரண பெயராக வேணா கருதலாம் தவிர பரம்பரை என்பது தமிழ் சொல் தான். பரம்பரை என்பது தமிழ் இருக்கக்கூடிய சொல். அதுக்கு சரியான சொல் என்ன கேட்டா தலைமுறை என்று மகிழ்ச்சி. நம்ம தலைமுறை என்பது பரம்பரைன்னு சொல்லி பயன்படுத்தி. சிறப்புங்கம்மா அனிதா மாமா. உங்களுக்கான 3 சொற்கள் முடிஞ்சது. அடுத்ததாக நம்மிடையே விளையாட வருபவர் வந்து இந்திராணி அம்மா. இந்திராணி அம்மா வாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. இத பத்தி நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நீங்க கலந்துட்டு இருந்திருக்கீங்க.
என் பெயர் இந்திராணி. நான் ஆசிரியராக 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் திருவள்ளூர் மாவட்டத்தில். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஏனென்றால் நாமளே நமக்கு தெரியாம நிறைய வார்த்தைகளை வட்டார வழக்குகளில் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வட்டார வழக்குகளை மாற்றி நாம் தூய தமிழில் பேசினால்தான் நம் மாணவர்கள் நம்மை சார்ந்து நம்மை சார்ந்து நம்மளதான் அவங்க வந்து முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க. அப்படி நாம தூய தமிழ்ல பேசும்போதுதான் நம்ம மாணவர்களாகட்டும், நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்களாகட்டும் நல்ல தமிழை பயன்படுத்துவார்கள். நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அப்பா அவர்களுக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மாவிற்கும் என்னுடைய நன்றி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. அதாவது வார்த்தைன்னு சொன்னீங்க, வார்த்தை கூட தமிழ் கிடையாது, சொல்லுன்றதுதான் தமிழ். சிறப்புங்கம்மா, சிறப்பு. இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேனே, நமக்கே தெரியாம நிறைய வார்த்தைகள் வட்டார வழக்கிலேயே வந்துட்டு இருக்குன்னு அதை மாத்திக்கணும். இப்பவும் வார்த்தைகள் தான் வருது. வார்த்தைகளுக்கு என்னன்னு சொல்லிடுங்கம்மா. மறுபடியும் நான் அதே வார்த்தையை தான் வார்த்தை சொற்கள். சரி, பிரசுரம் அப்படின்னா என்னங்கம்மா? அதுக்கு தமிழ் சொல் என்ன? பிரசுரம் செய்வது அப்படின்னு சொல்றாங்கல்ல, என்னது? பிரச்சுரம். பிரச்சுரம் அறிவிப்பு. அறிவிப்புகளா? ரமணியம்மா கை தூக்குறாங்க. ரமணியம்மா சொல்லுங்க. செய்தி வெளியிடுதல். வெளியிடுதல். வெளியீடு. பிரசுரம்னா வந்து வெளியீடு. அதுதான் நான் சொன்ன, செய்தி வெளியிடுதல். என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லிருக்கலாம். அடுத்தது வந்து பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா என்னங்க தமிழ்ல? பிரபஞ்சம்னா உலகம். உலகம். உலகம்ன்றது சரியான சொல். அடுத்தது பிரயாணம். பிரயாணம்னா என்ன? பயணம். 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 சிறப்பு. பயணம். கேட்ட 3 சொற்களுக்கு சரியா சொல்லிட்டீங்க. முதல் சொல்லுக்கு தான் சொன்னேன், நீங்க கேட்கலாம். பயணம் என்பதை காட்டிலும் பாவலர் பெருஞ்சித்தனார் பாவாணர் போன்றவர்கள் எல்லாம் செலவு என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். பயணம் என்பது கூட சரியல்ல, செலவு என்று சொல்றது. இப்ப மலேசிய பயணம் சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து மலேசிய செலவு என்று சொல்ல வேண்டும். அயலக பயணம்னா அயலக செலவு என்று சொல்ல வேண்டும். செலவு என்பது பயணத்தை குறிப்பிடும். பிரயாணத்தை, இந்த பிரயாணம் சொல்றீங்க இல்லைங்களா, இந்த டிராவல் சொல்றீங்களா, ஆங்கிலத்துல டூர்ன்னு சொல்றீங்களா, அதுக்கு வந்து செலவு என்ற சொல்லை பயன்படுத்தும். செலவு என்பதுதான் சரியான சொல். மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்மிடையே இணைந்திருப்பவர் ரமணியம்மா. வாங்கம்மா ரமணியம்மா. வணக்கம் ரமணியம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்களும் வந்து இதுக்கு முன்னாடியே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்திருக்கீங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நடத்துனர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயாவை வாழ்த்தி வணங்கி நான் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். இதற்கு முன்னால நான் கலந்துருக்கிறேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அடிக்கடி உடனும்னு சொன்னா இடையில கொஞ்சம் இடைவெளி வந்துச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் மறுபடியும் தொடர்றதுல ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. சந்தோஷம் தமிழ் இல்ல, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எல்லாம் வருது. அதான் பேசிக்கிட்டே இருக்கா வரும். பக்கத்துல பேசுறவங்களோட சேர்த்து நம்மளும் பேச ஆரம்பிச்சோம். இப்போ உங்களுக்கான பிறமொழி சொல் பேதம். பேதம்ன்றதுக்கு தமிழ் சொல் என்னங்கம்மா? மேலமா? பேதம். பேதம் பேதம் வித்தியாசம். தமிழ் சொல் வித்தியாசம். வேற முயற்சி பண்ணுங்கம்மா, இல்ல வேற யாராவது சொல்றீங்களா? வேற்றுமை. வேற்றுமை.
வேற்றுமைன்றது சரியான தமிழ் சொல். சிறப்புங்கம்மா, சிறப்பு முக்கியமா. அடுத்த சொல் மகிமை. ரமணியம்மா, மகிமைன்றதுக்கு தமிழ் சொல் என்ன? வறுமையா? மகிமை, மகிமை, அருமையா? மகிமை. இவர்களுடைய மகிமை சரியா தெரியும் கேட்கல. அப்படின்றாங்களா? மகிமை. மகிமையா? அதுக்கு தமிழ் மகிமை. ஆமா, மகிமை. சிறப்பு. சிறப்பு. வேற இல்லையாமா? சிறப்பு வச்சுக்கலாம். பெருமை அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய மகிமை என்னன்னு தெரியுமா? அவர்களுடைய பெருமை என்ன? சிறப்புன்னு வச்சுக்கலாம். பெருமை. முக்தி. முக்தின்றதுக்கு தமிழ் சொல் என்ன? முக்தி எதுவா? அடைதல். முக்தி, முக்தி. முக்தி. ம். முக்தி. பேரு. என்ன பேரு? முக்தினா வீடு. வீடு பேரு. வீடு பேரு. சிறப்பு, சிறப்புங்கம்மா. அருமை ரமணியம்மா. உங்களுக்கு கேட்ட மூணுக்குமே சிறப்பான தமிழ் சொல் சொல்லிட்டீங்க. அருமை. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். இப்போ அடுத்ததா வர்றவங்க கு சசிகலா அவர்கள். வாங்கம்மா சசிகலாமா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அன்பாலே உலகை ஆளலாம். கு சசிகலா, திருவண்ணாமலை மாவட்டம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய தமிழ் பணிய தொடர்ந்து செய்துட்டே வரீங்க. அது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏராளமான பிறமொழி சொற்களை ஒவ்வொரு பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிலையை முற்றிலும் நம்மளால் மாற்ற முடியவில்லை என்றாலும் நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து வருவது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செயலாக கருதுகிறேன். ஒரு சிறிய எடுத்துக்காட்டுக்காக ஒரு செயல் சொல்ல விரும்புகிறேன். உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் ஒவ்வொரு முன்னேற்ற முயற்சியிலையும் நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு சிறந்த வாய்ப்பை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அளித்து வருவதற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு, சிறப்புங்கம்மா. இதுல முதல் நன்றி அம்மா. வந்திருக்கீங்க. அருமை. இப்போ உங்களுக்கான பிறமொழி சொல் வயோதிகம். வயோதிகம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? முதுமை. முதுமை. சிறப்பு, சிறப்புங்கம்மா. வாலிபம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்? குமரப்பருவம். வயோதிகம்னா முதுமை, இந்த மாதிரி வாலிபம் அப்படின்னா இளமை. இளமை. விவசாயம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? வேளாண்மை. சிறப்பு, சிறப்புங்கம்மா. உங்களுக்கு கேட்ட மூணு சொற்களுக்கும் நிகரான தமிழ் சொற்களை சொல்லிட்டீங்க. அருமை. நன்றியம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைந்திருப்பவர் நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள். நாகம்மாள் நீலகாந்தன், வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஐயாவுடைய குழுல எப்பவுமே ஜெர்மன் தமிழ் அறிவிக்கைன்னு சொல்லிட்டு சில கவிதைகள் எழுதியிருக்கேன். காணொலியை தரங்கம்மா. காணொலியை திறக்கணுமா? ஆண்டவா சோஷியல். நான் நீலகண்ட தமிழன் ஐயாவின் குழுவில் சில கவிதைகள் எழுதியிருக்கிறேன். ஐயாவுடைய அறிமுகம் எனக்கு ரொம்ப பெருமையை கொடுக்குற அறிமுகம். அவர் மூலமா சில கவிதைகள் புத்தகத்தில் கூட வெளியிட்டாரு. மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு மிகவும் எப்பொழுதும் நன்றி உள்ளவராக இருக்க விரும்புகிறேன். எனது பெயர் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூரு. உங்களுக்கான பிறமொழி சொல் வேதம். வேதம் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னங்கம்மா? என்னம்மா? வேதம்.
வேதம், வேதம்க்கு மறை. மறை. மறைன்றது சரியான தமிழ் சொல். தூரம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? தொலைவு. தொலைவு. சிறப்பு சிறப்பு. தர்மம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல்? ஈகை. ஈகை சொல்லலாம். வேற? கொடைனா நீங்க ஈகை சொல்லலாம். தர்மம்னா? கொடை. கொடை சொல்லலாம், இல்ல ஈகை சொல்லலாம். சரியான தமிழ். நன்றி அம்மா. அம்மா அறம் சொல்லலாமா? அறம். அறம். அறம்ன்றதுதான் வந்து சரியான தமிழ் சொல். சிறப்பு சிறப்புங்கம்மா. நன்றி நீலகாந்தன் அம்மா. மூலமா அடுத்த சுற்றுல பார்க்கலாம். இப்போ வந்து நன்றி. பாத்தீங்கன்னா சிறப்பாக எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கேட்ட 3 பிறமொழி சொற்களுக்கும் சரியான தமிழ் சொற்களை சொல்லிட்டீங்க. அருமை. இதுதான் வந்து பாராட்டுக்குரிய ஒரு செயல். அதாவது துணிச்சலாக வந்துட்டு சந்தேகம் இல்லாம கலந்துக்கிட்டு தமிழ் சொற்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக வந்து நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிப்பது வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் தான். அதுல வந்து இப்ப எல்லாமே தொழில்நுட்ப சொற்கள் எல்லாமே ஆங்கில சொற்கள் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதற்காக முதல்ல நான் அழைக்கிறது வந்து தேன்மொழி அம்மா. தேன்மொழி அம்மா வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 3 தொழில்நுட்ப சொற்கள் கேட்கிறேன். அதற்கு இணையான தமிழ் சொற்கள் சொல்லுங்க. லேசர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? மின் முயற்சி பண்ணுங்க. மின் வேற யாராவது சொல்லுங்க. வேற யார் சொல்றது? இந்திராணி அம்மா கை தூக்குறாங்க. சொல்லுங்க இந்திராணி அம்மா. சீரொலி. சீரொலி. சரியான தமிழ் சொல். சீரொலி அப்படின்றதுதான் சரியான தமிழ் சொல். லேசர் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் சீரொலி. இங்க் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? தேன்மொழி அம்மா. என்னது? இங்க் ஜெட். இங்க் ஜெட். மைக்கூல். மைக்கூல். மைக்கூல் இல்ல. இங்க் ஜெட். மை பேனா. எழுதுகோல். மை எழுதுகோல். ஜெட் பிரிண்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க் ஜெட் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? வேற யார் சொல்றா? எல்லாரும் ஒளி வாங்கி திறந்து வச்சிருக்கீங்க. மை வீச்சு. இங்க் ஜெட் அப்படின்னா மை வீச்சு அப்படின்றதுதான் சரியான தமிழ் சொல். தேன்மொழியம்மா செல்ஃபி அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்ன? தானே. சொல்றேன். தப்படம் சொல்லலாம். சுய உரு சொல்லலாம். சரி, தாமின்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து மதிப்பெண். சிறப்பு சிறப்புங்கம்மா. தொழில்நுட்ப சொற்களுக்கு சரியான தமிழ் சொற்கள் சொன்னீங்க. அருமை. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக அனிதா அம்மாவை அழைக்கிறேன். அனிதா அம்மா வாங்க. தொழில்நுட்ப சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் உங்களுக்கான சொல் வைஃபை. வைஃபைக்கு தமிழ் சொல் என்ன? நான் சொல்லட்டுமா? அருகலை. அருகலை. அருகலைன்றதுதான் வந்து வைஃபைன்னு தமிழ். அருகலை. ஜிபிஎஸ் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? கடங்காட்டி. கடங்காட்டி யார் சொன்னா? அவங்கதான் சொல்லணும். அனிதா அம்மா நான் தான் சொன்னேன். எல்லாரும் ஒளி வாங்கி திறந்து வச்சிருக்கீங்க. அனிதா அம்மா தவிர மத்தவங்களும் ஒளி வாங்கி அணைங்க. அடுத்த சொல் சிசிடிவி. சிசிடிவின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? மறைக்காமி. மறைக்காணி. மறைக்காணின்றது சரியான தமிழ். சிறப்பு சிறப்பு சிறப்புங்கம்மா. உங்களுக்கு கேட்ட தொழில்நுட்ப சொற்களுக்கு எல்லாம் சிறப்பான தமிழ் சொல் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்ததா வந்து இந்திராணி அம்மா அழைக்கிறேன். இந்திராணி அம்மா வாங்க. உங்களுக்கான சொல் வந்து வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ன்றதுக்கான தமிழ் சொல் என்ன? புலனம்.
புலனம் புலனம். புலனம் என்பது சரியான தமிழ் சொல். எல்இடின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? LED. வேற யாராவது சொல்றீங்களா? எல்இடின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? ஒளிர்வு முனை. ஆ. ஒளிர்வு முனை. முனை. சிறப்புங்கம்மா, சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது இந்திராணி அம்மா, ஸ்கேனர் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்ன? ஸ்கேனர்னா ரமணி அம்மா சொல்லுங்க. ரமணி அம்மா தயாரா இருக்காங்க. ஸ்கேனர்னா என்ன சொல்லுங்க ரமணி அம்மா? ஸ்கேனர்ன்றதுக்கான தமிழ் சொல் என்ன? வருடி. 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 சிறப்பு. வருடின்றதுதான் வந்து ஸ்கேனர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். சிறப்பு இந்திராணி அம்மா. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். இப்ப அடுத்ததாக நம்முடைய விளையாட வருவோம் ரமணி அம்மா. வாங்க ரமணி அம்மா, உங்களுக்கான தொழில்நுட்ப சொற்கள். தம்ப்நெயில் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? சார் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தம்ப்நெயில். இப்ப வலைக்காட்சியில எல்லாம் வந்து நம்ம தம்ப்நெயில் வலைக்காட்சியில நம்ம பார்க்கும்போது அந்த காணொளிக்கு வருதுல, அதுக்கு பேர் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க. அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு தான் நம்ம உள்ள போய் பாக்குறோம் என்ன இருக்கு அப்படின்னு. அதற்கு என்ன தமிழ் சொல்? யாரு? அனிதா. அனிதாமா சொல்லுங்க. திருப்படம். சிறுபடம். சிறுபடம் அப்படின்றது சரியான தமிழ் சொல். ரமணியம்மா, ஹாட்ஸ்பாட் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? ரமணியம்மா, ஹாட்ஸ்பாட். இந்திராணி அம்மா சொல்லுங்க. இந்திராணி. பகிரலை. துளைப்பான. இல்ல, பகிரலை. பகிரலைன்றது சரியான தமிழ் சொல். சரி, யூடியூபுக்கு என்ன சொல்லுங்க ரமணியம்மா? யூடியூப் வந்து வலையொலி. சிறப்பு. யூடியூப்னா வலையொலி அப்படின்றது அதுக்கு சரியான தமிழ் சொல். அருமையா சொன்னீங்கம்மா. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். இப்போ அடுத்ததா வந்து சசிகலாமா அழைக்கிறேன். வாங்கம்மா சசிகலாமா, உங்களுக்கான தொழில்நுட்ப சொற்கள். ட்விட்டர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? என்னங்கம்மா? ட்விட்டர். பொருத்துதல். பொருத்தான். இல்ல, ட்விட்டர். நிறைய செயலிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுல ட்விட்டர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? சரிகள். ட்விட்டருங்களா? ட்விட்டர். நாகமாலம்மா சொல்லுங்க. பொருத்துதல். ட்விட்டர். தொழில்நுட்ப சொற்கள் கேட்டுட்டு இருக்கேன் நானு. எனக்கு கீச்சகம். ஆமா, கீச்சகம் அப்படின்றதுதான் வந்து ட்விட்டர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். ஓ சரிங்க. பிராட்பேண்ட் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? பிராட்பேண்ட். பிராட்பேண்ட். தெரியல. இந்திராணி அம்மா சொல்லுங்க. இந்திராணி அம்மா, பிராட்பேண்ட் என்ன? ஆளலைன்றதான் பிராட்பேண்ட் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். சிறப்பு. அடுத்ததாக தமிழ் சொல், தொழில்நுட்ப சொல் சைபர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? சைபர் கிரைம் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி சைபர் அப்படின்றதுக்கு என்ன? சைபர் கிரைம். சைபர் கிரைம் அப்படின்னா சைபர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் தெரியலைங்க. யாரு? அனிதாமா சொல்றீங்களா?
மின்வெளி. மின்வெளி. சிறப்பு. மின்வெளி அப்படிங்கிறது தான் சைபர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். ஓகே ஓகே நன்றிம்மா நன்றி. சிறப்பு சிறப்பு சசிகலாமா. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். சரி. இப்ப அடுத்ததாக நம்முடைய விளையாட வருபவர் நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள். வாங்கம்மா. உங்களுக்கான வணக்கம். டிஜிட்டல் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? என்னம்மா? டிஜிட்டல். டிஜிட்டல். டிஜிட்டல்னாக்கா இந்திராணி அம்மா சொல்லுங்க. டிஜிட்டல்ன்றதுக்கு தமிழ் சொல். எண்மின். 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 சிறப்பு. எண்மின் அப்படின்றதுதான் டிஜிட்டல் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். சிறப்பு. நன்றி நன்றி. சார்ஜர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? நாகம்மாள். மின்னோக்கி. மின்னோக்கி. சிறப்பு. மின்னோக்கி அப்படின்றதுதான் வந்து சார்ஜர் அப்படின்றதுக்கான தமிழ். ஸ்மார்ட் போன் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? ஸ்மார்ட் போன். தெரியலம்மா. அனிதாமா சொல்லுங்க. திறன்பேசி. அம்மா திறன்பேசி. திறன்பேசி. நாகம்மாள் அம்மாவே சொல்லிட்டாங்க. சிறப்பு சிறப்புங்கம்மா. இந்த மாதிரி அருமையா இரண்டாவது சுற்றுலையும் வந்து தொழில்நுட்ப சொற்கள் எல்லாருமே வந்து அருமையா சொன்னீங்க. அதாவது இன்றைய வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் தான் ஜாஸ்தி பயன்படுத்திட்டு இருக்கோம், அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில்நுட்ப சொற்களுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். சிறப்பு. இந்த இரண்டாவது சுற்று சிறப்பாக கொண்டு இப்ப அடுத்ததாக வந்து நடைமுறை வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்கள் கேட்கிறேன். அதற்கு நிகரான தமிழ் சொற்கள் சொன்னோம். அதுக்கு முதல்ல வர்றாங்க தேன்மொழியம்மா. தேன்மொழியம்மா வாங்க. உங்களுக்கான ஆங்கில சொல் கேஸ் ஸ்டவ் அப்படின்றதுக்கான ஆங்கில சொல் தமிழ் சொல் என்னங்கம்மா? அதுக்கு நிகரான தமிழ் சொல். கேஸ் ஸ்டவ். வாயு அடுப்பு. என்ன வாயு? வாயு அடுப்பு. வாயு. சரியா சொல்லுங்க. அனிதாமா சொல்றீங்களா? சரியா சொல்லணும். எரிவாயு அடுப்பு. எரிவாயு. எரிவாயு. எரிவாயு அடுப்புன்றதுதான் கேஸ் ஸ்டவ்ன்றதுக்கு சரியான தமிழ். சிறப்பு சிறப்பு. ஸ்விட்ச் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? தேன்மொழிமா. சொடுக்கி. சொடுக்கி. சிறப்பு சிறப்பு. சொடுக்கி அப்படின்றதுதான் ஸ்விட்ச் அப்படின்றதுக்கான தமிழ் சொல். ஐடி கார்டு அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? அடையாள அட்டை. அடையாள அட்டை. சிறப்பு சிறப்புங்க. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். சிறப்புமா. இப்ப அடுத்ததா வந்து விளையாட வர்றாங்க அனிதாமா. அனிதாமா வாங்க. உங்களுக்கான ஆங்கில சொல் ஜீப். ஜீப் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? சொல்றீங்களா? டியூப்லைட். டியூப்லைட்டாங்கம்மா? ஜீப். அம்மா டியூப்லைட்டா? ஜீப். அம்மா என்ன கேட்டீங்கன்னு தெரியல. மின் விளக்கா? என்ன கேட்டீங்க? ஜீப் கேட்டேன். ஜீப்புங்களா? ஜீப். உடைவண்டி. உந்து. யார் முயற்சி பண்றது? யார் சொல்றீங்க? பொறிவண்டி. கரெக்ட் உண்டு. கரெக்ட் உண்டு. அதுதான் ஜீப். அதாவது கரடு மேடான பகுதியிலேயே போகுது இல்லைங்களா அந்த வண்டி. அந்த உந்து வந்து கரடு மேடான பகுதியிலேயே போனா அது பேர் கரெக்ட் உண்டுன்னு பேர். பேருந்து தெரியும் உங்களுக்கு, பயன்பாட்டுல கொண்டு வந்துட்டீங்க பேருந்த. ஆனா மகிழுந்த இன்னும் நீங்க பயன்பாட்டுல கொண்டு வரல. மகிழுந்த பயன்பாட்டுல கொண்டு வரல.
சரக்குந்துன்பத பயன்பாட்டுல கொண்டு வரல. அது மாதிரி நிறைய அதெல்லாம் பயன்பாட்டுல கொண்டு வரணும். நாம இந்த மாதிரி நல்ல தமிழ்ல பேசினாக்கா, இப்படி தூய தமிழில் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி நாம் பேசினால் நம்மோடு பேசுபவர்களும் நம்மிடம் அதுபோல் பேச வேண்டும் என்று எண்ணுவார்கள். அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ ஈடுபாட்டோடு பேசுவார்கள். என்ன காரணம் என்றால், எல்லோருக்குள்ளும் அந்த நல்ல தமிழில் தூய தமிழ் பேச வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் நிறைய சொற்களை கலந்து விடுகிறோம். இது பற்றி எனக்கு ஒரு அனுபவம் உண்டு, பிறகு சொல்லுகிறேன். அது தொடருங்கள். அருமையாக இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. நிறைய சொற்களை எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் அதற்கு பதில் சொல்லுகிறீர்கள். திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் தமிழாசிரியை, திருமதி இந்திராணி அவர்கள் தமிழாசிரியை கிடையாது, ஆசிரியை. திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் தமிழ் அறிந்தவர், அவர் ஒன்றும் ஆசிரியர்லாம் கிடையாது. அவர் ஒரு இல்ல பெண்மணி, இல்லத்தரசி என்று சொல்ல இல்ல பெண்மணி. திருமதி தேன்மொழி அவர்கள் நல்ல கவிஞர், நிறைய தமிழ் வாசிப்பு உள்ளவர். அதே மாதிரி திருமதி நாகம்மாள் நீலகாந்தன் தமிழ் வாசிப்புள்ளவர். என்றாலும் இவர்கள் இருவரும் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் கர்நாடகத்தில் வசித்து வருபவர்கள். இயல்பாகவே அவருடைய மொழியிலே பல சொற்கள் கலந்து விடும். திருமதி நாகம்மாள் நீலகாந்தன், திருமதி ரமணி பாலசாமி இருவருடைய மொழியிலும் மொழி கலப்பு அதிகம் இருக்கும். என்றாலும் அதையெல்லாம் விஞ்சி இவர்கள் இங்கே பேசுவது மிகவும் சிறப்புக்குரியது. என்றால் அவங்க ஊர்ல அவங்க தமிழ்ல பேச முடியாது. அதுவும் கர்நாடகத்தில் தமிழ் பேசுவது என்பது மிகவும் அருகிலும் அருகான ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் திருமதி பாலசாமி ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார்கள், நான் என் வீட்டிற்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அவர் எந்த மொழியில் பேசுவார் இருந்தாலும் அவர்களிடம் நான் தமிழில் தான் பேசுவேன். அவர்கள் என்னிடம் பாட்டியை என்று அன்போடு அழைப்பார்கள், தமிழ் பேச கற்றுக்கொள்வார்கள். அந்த வீட்டிலே அவர்கள் இருந்து விட்டு செல்வதற்குள் அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து விடுவேன் என்று ஒரு முறை சொல்லியிருந்தார்கள். சிறப்பான செயல். அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் கவிஞர்கள் போன்ற தமிழோடு விளையாடி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இல்லத்திலே இருப்பவர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடமெல்லாம் நிறைய சொற்களை கேட்கிறீர்கள். ஆனால் இதிலே இல்லத்தரசியலாக இருப்பவர்கள் தான் அதிகமாக தமிழ் சொற்களை அழகாக சட்டென்று சொல்லி விடுகிறார்கள். இதை பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. என்றால் ஒரு தமிழாசிரியர் தமிழ் சொல்லை சொல்வது ஒரு பெரிய விடயம் கிடையாது, அது அல்லாதவர்கள் சொல்வதுதான் பெரிய விடயம். சிறப்பாக நிகழ்ச்சி அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சிவகாமி சண்முகத்துக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தமிழில் பேச வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ் பற்றை வளர்க்கக்கூடிய, மொழி பற்றை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி தொடரட்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் அனைவருக்கும் இதை பகிர்ந்து உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி தொடர்கிறது. வாருங்கள் அம்மா, வாருங்கள். திருமதி சிவகாமி அவர்களே வாருங்கள். அனிதா அம்மாவிற்கான ஆங்கில சொல் சுவிட்ச் போர்டு. சுவிட்ச் போர்டு என்பதற்கான நிகரான தமிழ் சொல் என்னங்க? சொடுக்கி பலகை. சொடுக்கி பலகை. சிறப்பு, சொடுக்கி சொன்னீர்கள். சொடுக்கி பலகை என்பதுதான் சரியான தமிழ் சொல். பல்ப் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? குழல் விளக்கு. குழல் விளக்கு. குழல் விளக்கு அல்லது குமிழி விளக்கு. குமிழ் விளக்கு தான் பல்பு. குழல் விளக்குன்றது டியூப் லைட், அதுதான் குழல் விளக்கு. டியூப் லைட்டுக்குரியது. இது குமிழ் விளக்கு. அதாவது என்னுடைய ஆங்கில பெயர். அப்படிலாம் இல்லைங்கய்யா. அம்மா ஜீப்புக்கு என்ன தமிழ் கரெக்டானது சொல்லுங்க. கரட்டுந்து. பாதையில் செல்வதால் அதற்கு பெயர் கரட்டுந்து. இல்லாத இடத்தில் செல்கிறது அல்லவா கரெக்ட் உண்டு. கரடு மேடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கரெக்ட் உண்டு. சிறப்பு, சிறப்புங்கம்மா அனிதாம்மா. அடுத்ததாக நம்முடைய விளையாட வருபவர் இந்திராணி அம்மா. வாங்க இந்திராணி அம்மா. அம்மா
தமிழ் ஆசிரியை அல்ல ஐயா, நான் தமிழ் ஆசிரியர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி சரி, அதுதான் சரி. ஆசிரியர் சொல்ற ஆசிரியர், அவ்வளவுதான். தமிழ் ஆசிரியர். அதுல பெண்பால் ஆண்பால் விகிதெல்லாம் கிடையாது. சிறப்பம்மா, நன்றி. இந்திராணி அம்மாவிற்கான ஆங்கில சொல் லைட்டர். லைட்டர் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? லைட்டர் மின்பொறிங்களா? மின்பொறி. லைட்டருடைய வேலை என்ன? என்ன செய்யும் லைட்டர்? மின்பொறி. சொல்லுங்க. பொறி. மின் ஏற்றி. மின் ஏற்றி இல்ல. மின்னுன்னா அங்க வந்து கரண்ட் இல்ல. ஒளி ஏற்றி. ஒளியேற்றி. சரியான தமிழ் சொல். பால் பாயிண்ட் பென் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்க? பந்துமுனை பேனா. பந்துமுனை பேனான்றது தமிழா? பாதிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. பந்துமுனை மை. பந்துமுனை எழுதுகோல். 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 பேனா என்பதற்கு நல்ல தமிழ் சொல் தூவல் என்பதாகும். ஃபவுண்டன் பேனா என்று சொல்லுவா, ஃபவுண்டன் பென், அதற்கு வந்து தூவல் என்கிற சொல் சரியான தமிழ். தூவல். வாஷிங் மெஷின் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்க? துணி துவைப்பான். துவைப்பான். துவைப்பான்னு வச்சுக்கலாம். வாஷிங் மெஷின். கணவன் என்றும் சொல்லுவார்கள். சில வீடுகளில் கணவன் என்றும் சொல்லுவார்கள். அது வந்து இயந்திரம். சலவை. சரியான சொல் சலவை இயந்திரம். ரிமோட் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? ரிமோட் இயங்கி. இயங்கி. எப்படி இயங்கி வச்சு நம்ம இயக்குறோம், அப்ப அதுக்கு என்ன தமிழ் சொல்? அனிதாமா சொல்றாங்க, சொல்லுங்க அனிதாமா. தானியக்கி. தானியக்கி. தானியக்கி என்பதுதான் சரியான தமிழ் சொல். சிறப்பு சிறப்பு இந்திராணி அம்மா. அடுத்த சுற்றுல பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ரமணி அம்மா எடுக்கிறேன். ரமணி அம்மா நீங்க கேக்குற என்பதை விட தொலை இயக்கி என்று சொன்னால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். தொலை இயக்கி. ஆட்டோமேட்டிக். அதுக்குதான் ஆட்டோமேட்டிக். அதுக்கு தானியங்கி. தானியக்கி. இது வந்து தொலை இயக்கி. தொலை இயக்கி. உங்களுக்கான ஆங்கில சொல் ஹால் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? எனக்கு ரமணி அம்மாவுக்கு தான். ஹால். ஹால் என்பதற்கான தமிழ் சொல் ஹால். ஹால். ஹாலா? ஹாலா? ஹால். வீட்டுல இருக்கிறதுல ஹால். நுழைஞ்சது அறை. அறை. சொல்லுங்க, என்ன அறை? ஹால்ன்றது என்ன அறை? எல்லாரும் கை தூக்குறாங்க. இந்திராணி அம்மா சொல்லுங்க. வரவேற்பறை. வரவேற்பறை. வரவேற்பறை அப்படின்னு சரியான சொல். ஹால்னா வரவேற்பறை. அம்மா வணக்கம். குறுக்கிறது வணக்கம். கூடம்னு தமிழ்ல ஒரு அழகான சொல் இருக்கு. கூடம்னு ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கு. நம்ம அதே என்னையா? என்ன தமிழ் சொல்? கூடம். 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 பழைய காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, கூடம். ஐஸ்கிரீம் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்க ரமணியம்மா?
ரமணியம்மா ஒளிவாங்கிய திறந்துட்டு சொல்லுங்க. ரமணியம்மா ஒளிவாங்கிய திறந்துட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. ஐஸ்கிரீம் என்பதற்கு தமிழ் சொல் என்ன? பனிக்கூழ். பனிக்கூழ். சிறப்புங்கம்மா. பனிக்கூழ் அப்படின்றதுதான் ஐஸ்கிரீம்ன்றதுக்கான தமிழ். ட்ரௌசர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? தினசேவியா? இந்திராணி அம்மா சொல்லுங்க. தேடு பொறி. கால் சட்டை. கால் சட்டை. என்ன கால் சட்டை? அரைக்கால் சட்டை. அரைக்கால் சட்டை என்னன்னா ட்ரௌசர். சிறப்பு ரமணியம்மா. பாக்கலாம். இப்ப அடுத்ததா சசிகலா அம்மாவை வைக்கிறேன். வாங்க சசிகலாமா. பாட்டு சொல்லுங்க. சத்தம் காணொலிய தரங்க சசிகலாமா. மத்தவங்க எல்லாம் ஒளி வாங்கி அனுப்பிச்சு வைங்க. இதுக்கான ஆங்கில சொல் டம்ளர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? குவளை. குவளை. சிறப்புமா. குவளை அப்படின்றது சரி. டேபிள் ஸ்பூன் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? சொல்லுங்க மறுபடியும். டேபிள் ஸ்பூன். சிறு கரண்டி. டேபிள் ஸ்பூன். மேஜை கரண்டி. சோப் என்பதற்கான தமிழ் சொல்? சொல்லுங்கம்மா. சோப். புளியல் கட்டி. சரியான சொல். வேற யாராவது சொல்றீங்களா? சோப் என்பதற்கான தமிழ் சொல்? வளலை கட்டி. அனிதாமாவா? வளலை கட்டி. வளலை கட்டி என்பது சரியான சொல். அதே உனக்கு மேஜை கரண்டின்னு வருங்களா? சோப்புக்கு வந்து சமஸ்கிருதம் தானே சிவகாமி அம்மா? சோப்புக்கு சமஸ்கிருதம் தானே? வளலை கட்டி. ஒரு ஐயம். சவக்காரம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல் உண்டு. வழக்கு அம்மா சிவகாமி அம்மா, டேபிள்ங்கிறதுக்கே மிஸ்ஸை பலகை தானே நீங்க தமிழ் சொல் இருக்கிறது இல்லையா? அப்ப வந்து டேபிள் ஸ்பூன்னா மேஜை கரண்டிங்கிறது எப்படி வரும்? மேஜைங்கிறதே தமிழ் சொல் இல்ல இல்லையா? பலகை கரண்டின்னு வருங்களா? அதான் நான் கேக்குறேன். சிறு கரண்டி. நீங்க தேக்கரண்டி வருமா? டீஸ்பூன் தான் தேக்கரண்டி சொல்லுவாங்க. டீஸ்பூன் தான் கேட்டீங்களா? டேபிள் ஸ்பூன் கேட்டேன். அதான் தமிழ் சொல்லலன்றாங்க. ஐயா என்ன சொல்லலாங்க? நீங்க சொல்லுங்க. அது கரண்டி தான். அவதான் அது ஒரு தமிழ்நாட்டுல உணவு வந்து அந்த மேஜை மேல வச்சிருப்பாங்க. மேசை மேல விசைப்பலகை மேல வச்சிருப்பாங்க உணவு பண்டங்களை. அதை எடுத்து போட்டுக்கிறதுக்கு பயன்படுறாங்க. அது நம்ம வீட்டுல கரண்டி. அவ்வளவுதான் கரண்டின்னு சொல்லுங்க. நீங்க அப்படியே அதை மொழியாக்கம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கு சொல் பயன்பாட்டு கரண்டின்னு இருக்குல்ல. நம்ம வீட்டுல என்ன பயன்படுத்துறோம்? கரண்டி தானே பயன்படுத்துறோம். கரண்டி சொல்லுங்க. கரண்டி தான். இப்ப ஏற்கனவே சார கரண்டி, அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு, குழம்பு கரண்டின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஒரு கரண்டி வரும். அதுக்கு நீங்க மேஜையில வைத்தா மேஜை கரண்டி, தேநீர்ல போட்டாக்கா தேக்கரண்டி, அப்படி அது அவங்களுடைய வழக்கத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதை நம்ம அப்படியே பயன்படுத்தின அவசியம்.
சாத கரண்டி நம்முடைய இல்லைங்க, அன்னக்கரண்டி சொல்லலாம். இல்ல கரண்டி. சோற்றுக்காக அண்ணா கரண்டி தான் சொல்லுவாங்க. சோற்று கரண்டி. அன்னக்கரண்டி, சாதம் இல்ல குழம்பு அன்னக்குத்தின்னு சொல்லுவாங்க. கரண்டி. கண்டிப்பா சொல்லுவாங்க. அன்னக்குத்தின்னு சொல்லுவாங்க, குழம்பு கரண்டின்னு சொல்லுவாங்க. நாம வந்து அளவு ஒரு வேறுபாட்டோட தான் வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுல வந்து வத்த குழம்பு வைக்கிற போது அதுல போடக்கூடிய கரண்டி சிறிய அளவு இருக்கு. ஏன்னா குறைந்த அளவு ஊற்றினாலே போதும் அது. ஆனா வந்து ரசம் ஊத்துற போது பெரிய கரண்டி போடுவோம். நீங்களாம் பெண்கள் தான், உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரசம் அதிகமா எடுத்து ஊற்ற வேண்டியது. அதனால அந்த மாதிரி ஒவ்வொன்று கரண்டி அந்த அளவு மாறுபடுது. அந்த மாதிரி ஒரு அளவு அவ்வளவுதான். கரண்டி சிறு கரண்டி அந்த மாதிரி. ஒண்ணு மேஜைக்கு என்ன தமிழ்ல பார்த்து அதோட இணைச்சி அப்படி நீளமாக சொல்ல முடியாது, பயன்படுத்த வேண்டியது இல்லை, கரண்டின்னு சொன்னா போதும். இப்போ அடுத்ததான் ஆமா. நாமால் நீலகாந்தன் அம்மா அவர்களோட வந்து இந்த சுற்று. சொல்லுங்கம்மா. உங்களுக்கான ஆங்கில சொல் டிஷ்வாஷர். டிஷ்வாஷர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? டிஷ் வாஷர். பாத்திரம் கழுவ. சொல்லுங்க. சரிதான், சொல்லுங்க. பாத்திரம் கழுவி. பாத்திரம் கழுவி, அதான் டிஷ்வாஷர். சிறப்பு சிறப்புங்க. ப்ரெஷர் குக்கர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? குக்கர்ல அழுத்த அழுத்தம் பானை. யாரு சொல்றீங்களா, வேற யாரும் முயற்சி பண்றீங்களா? அது தெரியல எனக்கு. ப்ரெஷர். அனிதாமா சொல்றீங்களா? அழுத்த சமையல் அழுத்த வாயு அழுத்த சமையல் கலன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, மொழிபெயர்க்க கூடாது. ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா அவிகலன். ஓ, அவிகலன். அவிப்பதற்காக உதவக்கூடிய கலன் தான் அவிகலன். ப்ரெஷர் குக்கர். அவிகலன். ஓ. அடுத்தது கிரே கலர் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னங்க? என்னம்மா? கிரே கலர். கலரு. கிரே ஹேர் கலரா? ஹேர் கலரா? கிரே கலர். கிரே பாரதியா கலர். தமிழ் கிரே கலர்னா ஒரு சாம்பல் நிறம். சாம்பல் நிறம் வச்சுக்கலாம், சாம்பல் நிறம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நரை நிறம்னு வச்சுக்கலாம். சிறப்பு சிறப்புங்கம்மா, அருமையா நன்றி. சொன்னீங்க. இப்ப அடுத்த சுற்றுல வந்து உங்களுக்கு வந்து நான் கேள்வி கேட்பேன், அதற்கு வந்து தமிழ்ல பதில் சொல்லணும். இதுக்கு தேன்மொழி அம்மா அழைக்கிறேன். வாங்கம்மா தேன்மொழி அம்மா, உங்க காணொலியை தரங்க. நன்றி நன்றி. மாதிரி இந்த 3வது சுற்றுலயும் எல்லாரும் சிறப்பா வந்து சொன்னீங்க. உங்களுக்கு கொடுத்த ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை சொன்னீங்க, சிறப்பு. இப்ப வந்து நம்ம கலந்துரையாடல் மாதிரி நம்ம கேட்கிற கேள்விக்கு நீங்க வந்து தமிழ்ல சொல்லணும். தேன்மொழி அம்மா, உங்களுக்கான கேள்வி நான் இப்ப கேள்வியா கேக்குறேன், அதுக்கு பதிலா வந்து நீங்க தமிழ்ல சொல்லணும். ஸ்பீச்சுக்கெல்லாம் போகும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்களா? தயாரிப்பு நிலையில் செல்வேன். அப்படி ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாது, வாக்கியமா சொல்லணும். ஸ்பீச்சுக்கு போகும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்களான்னு நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப நீங்களும் வாக்கியமா சொல்லணும் தமிழ்ல. நான் மேடை பேச்சுக்கு செல்லும் பொழுது என்னை தயார் நிலைக்கு ஆளாக்கி கொண்டு செல்வேன். கொண்டு செல்வேன். சிறப்பு சிறப்புங்கம்மா. பாத்ரூம் டைல்ஸ் ஸ்லிப் ஆகுமா? குளியலறை தரை வழுக்குமா? நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதிலா சொல்லணும், திருப்பி கேள்வியா கேட்க கூடாது. பாத்ரூம் டைல்ஸ் ஸ்லிப் ஆகுமா அப்படின்னு கேக்குறேன். என் வீட்டு குளியலறை தரை ஒருபோதும் வழுக்காது. டைல்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ் சொல்? தரைன்னு சொல்லியிருக்கேன். வலுவழுப்பான தரை. பளிங்கு தரைன்னு சொல்லுங்க. மார்பிள்.
டைல்ஸுக்கு என்னது? வேற யாராவது முயற்சி பண்றீங்களா இதுக்கு பதில் சொல்றதுக்கு? இந்திராணி அம்மா சொல்லுங்க. கேள்வி சொல்லுங்க. இந்திராணி அம்மா சொல்லுங்க. இந்திராணி அம்மா கையை தூக்கி இருக்கீங்க. ஒளிவாங்கிய திறந்துட்டு சொல்லுங்க இந்திராணி அம்மா. கேக்கல. ஒளிவாங்கிய தரங்க. டைல்ஸுக்கு வந்து வனையோடு இல்லைன்னா மெருகோடு. மீடியால நல்ல நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்களா? தேன்மொழி அம்மா. இன்னொருக்க சொல்லுங்க. மீடியால இல்ல மீடியாக்கள் நல்ல நியூஸ ஸ்ப்ரெட் பண்றாங்களா? வலைதளத்தில் சிறந்த செய்திகள் ஒளிபரப்புகின்றார்களா? கேள்வி கேட்டா பதிலா சொல்லணும். சாரி. வலைதளத்தில் சிறந்த பதிப்புகள் எப்பொழுதும் ஒளியாவதில்லை, ஒளிபரப்புவதில்லை. மீடியானா வலைத்தளமா? வேற யாரு இதுக்கு சரியா சொல்றது? அனிதாமா சொல்லுங்க. வலை ஒளி. மீடியா ஊடகங்களில் வரும் அனைத்து ஊடகங்கள் சரியான செய்திகளை அனைத்து செய்திகளும் நம்பகத்தன்மை வாய்ந்ததா, சரியான செய்திகளை பரப்புகின்றனவா என்பது குறித்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏனெனில் அனைத்து ஊடகங்களுமே தற்போது விளம்பர நோக்கிலேயே மக்களை முதன்மையாக ஊடகங்கள் இருக்க வேண்டும், தன்னுடைய ஊடகம் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற வகையில் பல செய்திகளை பரப்புகின்றன. ஆகையால் அதற்கான சான்றாதாரங்கள் சரியாக இருக்கின்றனவா என்பதை பார்த்த பின்பே அந்த செய்திகள் நம்பகத்தன்மை வாய்ந்ததா, உறுதித்தன்மை வாய்ந்ததா என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னதுக்கு ஒரு வாக்கியத்துல பதில் சொன்னா சொன்னாங்க. இல்ல அதுக்கு அவங்களுடைய கருத்து சொன்னாங்க. சிறப்புதான். ஊடகங்கள் செய்திகள் வெளியிடும் போது சார்பு நிலை செய்திகளையே வெளியிடணும். சிறப்புங்கம்மா. அருமையான கருத்து சொன்னாங்க. உங்களுடைய சமூக அதாவது குமுகாய நோக்கத்தை பாராட்டுகிறேன். குமுகாய நோக்கத்தை பாராட்டு. தேன்மொழி அம்மா, இன்னும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே தமிழ் அல்ல. சரி. ஆரஞ்சு கலர் சாரி உங்களுக்கு பிடிக்குமா? இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆரஞ்சு கலர் சாரி உங்களுக்கு பிடிக்குமா? காவி நிற புடவை எனக்கு ஒருபோதும் பிடிக்காது. காவி நிறமா? ஆரஞ்சு வந்து காவி நிறம் கிடையாது. செம்மஞ்சள் வண்ண புடவை. சிறப்புங்கம்மா. சிறப்பாக உங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு அருமையாக பதில் சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக அனிதா அம்மாவை அழைக்கிறேன். அனிதா அம்மா வாங்க. உங்களுக்கான கேள்வி, ஸ்டூல் போட்டு உட்கார்ந்தா ஒர்க் பண்ண ஈஸியா இருக்குமா? இல்லையம்மா, இருக்கையில் அமர்ந்து பணியாற்றுவது அலுவலக பணிக்கு மட்டுமே சரியாக இருக்கும். மற்ற பணிகளுக்கு தரையில் சம்மணம் விட்டு அமர்ந்தும் போது உடலுக்கு மிக நல்லது. சிறப்புங்கம்மா. சிறப்பான பதில். அருமையா சொன்னீங்க. டூத் பிரஷ்ல பேஸ்ட வச்சு பிரஷ் பண்ணா நல்லதா? பல்துலக்கில் அதற்கான பசை கொண்டு விளக்குவதை விட இப்போ மூலிகை கொண்டு ஆயத்தப்படுத்தப்படுகின்ற பற்புடிகளாக இருக்கட்டும் அல்லது வேப்பங்குச்சியில் விலகுகின்ற விதமாக இருக்கட்டும், அத்தகையதே நல்லது என்று நான் எண்ணுகின்றேன். கால மாறுதல் காரணமாக நாம் பல்துலக்கி எடுத்துக்கொள்ளலாம், பற்பசை வைத்து விளக்கலாம். சிறப்புங்கம்மா. டெம்பிள் ஃபங்க்ஷன் அப்போ லவுட் ஸ்பீக்கர்ல சாங் போடுறது டிஸ்டர்பன்ஸா இருக்குமா இருக்காதா?
உறுதியாக அது இடையூறாகத்தான் இருக்கும். ஆலய வழிபாட்டின் போது ஒலிபெருக்கியை பயன்படுத்துவது மிக பிழையான ஒன்றுதான். ஏனென்றால் அதுக்கு மேல நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஒரு கருத்து போதும்னு சொல்லிட்டீங்க. அது ஐயா சொன்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குமா இருக்காதான்னு கேட்டேன். இடையூறாகத்தான் இருக்கும். இடையூறாகத்தான் இருக்கும். சிறப்பான பதில்களம்மா. ஒரு வாக்கியத்தில் கேள்வி கேட்டால் அதற்கான விளக்கமும் உங்களுடைய கருத்துக்களும் சிறப்பாக தந்தீர்கள். சிறப்பாக பதிலளிப்பீர்கள். அடுத்ததாக நம்முடைய ஒரு இந்திராணி அம்மா வாங்க, உங்களுக்கான கேள்விகள். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைம்ல கரெக்டா வர்றாங்களா? மாணவர்கள் பரீட்சை தேர்வு நேரத்தில் சரியாக அனைவரும் வருகை புரிகிறார்கள். சிறப்புங்கம்மா. டீச்சர் ஜாப் டென்ஷனா இருக்கா? ஆசிரியர் பணி ஒரு நல்ல சிறப்பான பணி. எந்த மன அழுத்தமும் இல்லை. இதில் எந்த மன அழுத்தமும் இல்லை. நல்லதொரு பணி. டிப்ரெஷன், டென்ஷன்னா பரபரப்புன்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த பரபரப்பும் இல்லைன்றீங்க, நல்ல நிம்மதியா இருக்குன்றீங்க. பரபரப்பு பணியாற்றினாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. அர்ப்பணிச்சிட்டோம். சிவகாமி அம்மா, ஸ்டூலுக்கு என்ன தமிழ்ல? இருக்கை. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஐட்டம்ஸ் வாங்கிட்டு பில் போட்டு வாங்குவீங்களா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மறுபடியும் சொல்லுங்கம்மா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஐட்டம்ஸ் வாங்கிட்டு பில்லு வாங்கிட்டு வருவீங்களா? அங்காடியில் பொருள் வாங்கிவிட்டு அதற்கான பற்றுச்சீட்டு வாங்கி வருவேன். அங்காடியில் பொருள் வாங்கிவிட்டு அதற்கான பற்றுச்சீட்டு வாங்கி வருவேன். சிறப்புங்கம்மா, அருமையா சொன்னீங்க. பல்பொருள் அங்காடின்னு வச்சுக்கலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல. சிறப்புங்கம்மா, அருமையா உங்களுக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் சிறப்பா பதில் சொன்னீங்க. அடுத்த பற்று சீட்டுன்னாங்க, பட்டியல் சீட்டுன்னு சொல்லலாம்ல? பட்டியல் சீட்டுன்றது இது உங்களுக்கு பில்லுங்கும் போது பற்று சீட்டு தான் பில்லு. சரிங்கம்மா. சிறப்பு. அடுத்ததாக ரமணி அம்மா வாங்க, உங்களுடைய ஒளி வாங்கிய தரங்க. மார்னிங் எந்திரிச்சு கிச்சனுக்கு போனதும் என்ன செய்வீங்க? சரியா சொல்லுங்கம்மா. மார்னிங் எந்திரிச்சு கிச்சனுக்கு போனதும் என்ன செய்வீங்க? அறையில் இருந்து அடுப்பங்கரைக்கு கதவை திறந்து கொண்டு போவேன். போயிட்டீங்க, கிச்சனுக்கு போய் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். கிச்சனுக்கு எப்படி போவீங்கன்னு? சமையல் அறைக்கு சென்று சமையல் செய்வேன். சிறப்புங்கம்மா, சிறப்பா பதில் சொன்னீங்க. கேஸ் சிலிண்டர் காலி ஆயிருச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? எரிவாயு தீர்ந்துச்சுன்னா வரவழைப்பேன். கேஸ் சிலிண்டர் எரிவாயு உருளை வரவழைப்பேன். ஃபேஸ் பவுடர் போட்டு மேக்கப் பண்ணுவீங்களா? ஃபேஸ் பவுடர் போட்டு மேக்கப் பண்ணுவீங்களா? அலங்காரம் பண்ணிக்கொள்வேன். அப்படி சொல்லக்கூடாது, நான் கேட்டதுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். ஃபேஸ் பவுடர் போட்டு மேக்கப் பண்ணுவீங்களா? முதலில் மஞ்சள் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுது சீயக்காய் தேய்த்து குளிக்கிறேன். ஃபேஸ் பவுடர் அப்ப போடுறது இல்ல, முகப்பூச்சி போட்டு ஒப்பனை செய்வது இல்லை. முகப்பூச்சி போட்டு ஒப்பனை செய்வதில்லை. சிறப்புங்க. ஆனா ரமணி அம்மா எப்படியாவது சமாளிச்சு பதில் சொல்லிடுவாங்க. அந்த சொல் தெரியல. ஒப்பனைக்கு முகப்பூச்சி பயன்படுத்துவதில்லை. ஒப்பனைக்கு
விற்பனை முகப்பூச்சி பயன்படுத்துவதில்லை. ஏன்னா முகப்பூச்சினா நம்ம மஞ்சள் தேய்க்கிறது முகப்பூச்சி தானே, அதாவது விற்பனை முகப்பூச்சி பயன்படுத்துவது. செயற்கை முகப்பூச்சு. சசிகலா அம்மாவை அழைக்கிறேன். சசிகலா அம்மா, உங்களுக்கான கேள்வி. கரண்ட் இல்லைன்னா வந்து கிரைண்டர்ல மாவு அரைக்க மறுபடியும் சொல்லுங்கம்மா, கேள்வி சொல்லுங்க, சரியா கேட்கல. கரண்ட் இல்லைன்னா கிரைண்டர்ல மாவு அரைக்க முடியுமா? ஆட்டுக்கல்லில் மாவரைத்து எடுத்துக்கொள்வேன். சிற்றுண்டி தயாரிப்பதற்காக ஆட்டுக்கல்லில் மாவரைத்து எடுத்துக்கொள்வேன். கிரைண்டர்ல அரைக்க முடியுமா முடியாதா அதை சொல்லுங்க. ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுப்பீங்க, என்ன இல்லைன்னா ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுப்பீங்க. இப்ப கிரைண்டர் எப்ப போடுவீங்க? மின்சாரம் வந்த பின் பயன்படுத்திக் கொள்வேன். எதை? ஒரு சின்ன வேண்டுகோள், நான் செலவில் பயணத்தில் இருக்கிறேன். எனக்கு அடுத்த சுற்றையும் நீங்கள் எனக்கு தொடர்ந்து இருக்கலன்னா எனக்கு பயனுடையதாக இருக்கும். நான் நிகழ்ச்சி இந்த கலந்துரையாடலோட முடிஞ்சது. அதாவது மின்சாரம் இல்லை என்றால் மின் அரைப்பான்ல இல்லைன்னா மாவு அரைப்பான்ல மாவு அரைக்க முடியாது. ஆட்டுக்கல்லில் அரைப்பேன். தேசிய ரிமோட் இல்லாம தேசிய ரிமோட் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா? குளிர் சாதன பெட்டியை தொலை இயக்கி இல்லாமல் பயன்படுத்த இயலாது. குளிர்சாதன பெட்டி, காற்று குளிர்வியை அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்சாதன பெட்டினா உங்களுக்கு இது கிச்சன் ஆயிரும். ஏர் கூலர் இல்ல ஏசி வந்து என்ன சொல்லலாம்னா காற்று குளிர்வியை தானியங்கி இதெல்லாம் வந்து தொலை இயக்கி இல்லாமல் இயக்க முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். சிறப்புங்கம்மா. ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுனால கோல்டு பிடிக்குமா? பனிக்குள் சாப்பிடுவதால் பருவநிலைக்கு ஏற்றாற்போல் சளி பிடிப்பது இயற்கையே. சிறப்புங்கம்மா. உங்களுக்கான சுற்று முடிஞ்சிருச்சு. நன்றி. அடுத்ததா நாகமாலம்மா வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஐஸ்கிரீம் கோல்டு வரும்னு சொன்னீங்க இல்லையா? கோல்டு என்பதனுடைய தமிழ் சொல் சளி பிடிக்கிறது. கோல்டு சளி பிடிக்கிறது இல்ல, அதுக்கு வேற ஒரு சொல் இருக்கே ஐயா, உங்களுக்கு தெரியுங்களா? ஜலதோஷம்ன்றது வேறமா? வடமொழி சொல். அப்ப அது வடமொழி சொல், அது ஜலதோஷம் கிடையாது. சளி பிடிச்சிருக்குன்றதுக்கு இன்னொரு ஒரு நல்ல தமிழ் சொல் இருக்கு. சீத்தளம் இருக்குது. ஸ்லேத்துவம்னு ஒரு சொல் இருக்கு. என்னமா சிறுகலமா? சீதளம் சொல்லுவாங்க. கபம் பித்தம் சிலேத்துவம்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல. கபம் பித்தம் சிலேத்துவம்னு சொல்லுவாங்க. மிக துல்லியமான கபம். கபசுர குடிநீர். அதான் நம்ம தமிழர் மருத்துவம் கபம்னே சொல்லுவாங்க. கபம் பழைய சித்தர்களோட அந்த குறிப்பேட்டுல எல்லாம் கபம் தான் இருக்கு. அதான் நம்ம தமிழர் மருத்துவம் சரியா. அதான் கபசுர குடிநீர்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இப்ப புதுசா வந்துருக்குல்ல கபசுர குடிநீரா.
அடுத்ததுக்கு போங்க. அடுத்தது நாகம்மாள் அம்மாவுக்கு உங்களுக்கான கேள்வி. கோட் ஸ்டாண்ட்ல இருந்து பெல்ட் எடுத்து கொடுங்க. போஸ்டர்ல அதுக்கு பதில் நான் சொல்லட்டுமா? ஏன் அதை கூட நீங்க எடுத்துக்கிட்டியாப்பா? ஏன் அதை கூட நீங்க எடுத்துக்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க தமிழ் சொல்ல சொல்லணும். அம்மா எதுல இருந்து திரும்ப சொல்லுங்க. கோட் ஸ்டாண்ட்ல இருந்து பெல்ட் எடுத்து கொடுங்க. பெல்ட் எடுத்து கொடுங்க. தெரியல, அவரே சொல்றோம். அனிதாமா தயாரா இருக்காங்க, சொல்லுங்க அனிதாமா. சட்டை மாட்டும் பலகையிலிருந்து இடுப்பு கச்சையை எடுத்துக்கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இடுப்பு கச்சை. இடுப்பு கச்சை வச்சுன்னா அரை கச்சை. சட்டை தாங்கி. கோட் ஸ்டாண்ட்னா சட்டை தாங்கியிலிருந்து இடுப்பு கச்சை. சிறப்பு சிறப்பு. வந்து டைரியில நீங்க நோட் பண்ணுவீங்களா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ? ஆமாமாலம்மா. டைரியில நோட் பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்களா? எப்பொழுதும் நாள்தோறும் ஒரு சிறு நோட்டு புத்தகத்தில் அன்றன்று நடப்பதை எழுதுவது வழக்கம். நாட்குறிப்பு. டைரினா நாட்குறிப்பு. நாட்குறிப்பில் குறித்து வைப்பீர்களா? குறித்து வைப்பேன். நாட்குறிப்பில் குறித்து வைப்பது வழக்கம். சிறப்பு சிறப்பு அம்மா. அர்ஜென்ட்டா வெளியே கிளம்பணும்னா கார் எடுத்துட்டு போவீங்களா? அவசரமா கிளம்ப வேண்டியதா இருந்தால் உந்து வண்டி எடுத்துக்கொண்டு போவது உண்டு. மகிழுந்து. காருக்கு வந்து சிற்றுந்து வண்டி. சிற்றுந்து வண்டி. சிற்றுந்து இல்ல, சிற்றுந்துன்னா அது வந்து பஸ், ஸ்மால் பஸ், மினி பஸ் தான் சிற்றுந்து. பேருந்து என்றால் பஸ், சிற்றுந்து என்றால் கார். மகிழுந்து தான் கார். மகிழுந்து. அதே போல அவசரம் விரைவுங்கிற சொல்ல பயன்படுத்தலாம். விரைவு. விரைவாக செல்ல வேண்டுமானால். விரைந்து செல்ல வேண்டும் என்றால் மகிழுந்து எடுத்துக்கொண்டு செல்லும். சிறப்பு சிறப்பு. அருமையா வந்து இப்போ 4 சுற்று முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து அருமையா தமிழோட விளையாடுனீங்க. உங்களுடைய தமிழ் ஆர்வத்திற்கு மிகுந்த பாராட்டுக்கள். இது போல வந்து தொடர்ந்து பங்கெடுத்துக் கொண்டு தமிழ் சொற்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிற மொழி கலவை இல்லாமல் சிறப்பாக தமிழில் பேசுவோம். இதில் ஆர்வமாக பங்கு கொண்ட அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதை கண்டு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அந்த கருத்து பெட்டகத்தில் மறவாமல் பதிவிடுங்கள். இது நம்முடைய ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்திலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதையும் தவறாது கேளுங்கள். நம்மோடு இணைந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, இப்போ நீலகண்ட ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். மிக அருமையாக ஒரு நிகழ்ச்சியை, மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை செம்மையாக நடத்தியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்வதை விட இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடத்துவதற்கு எல்லோரும் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உதவி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் உங்களோடு இணைந்து உதவவில்லை என்றால் நிச்சயமாக நிகழ்ச்சி செம்மையாக அமையும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பாளர்களுடைய பணிதான் முக்கியம். பங்கேற்பாளர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து சரியான சொற்களையும் சரியான சொற்றொடர்களையும் கூறுகிறார்களோ அதை வைத்துத்தான் நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். எனவே மிகச் சிறப்பாக பங்கேற்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி அழகாக தொகுத்திருந்தார்கள் திருமதி சிவகாமி சண்முகம். நிறைய கேள்விகளை கேட்டபோது அதற்கெல்லாம் பதில் அந்த சொற்றொடரை பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் கலந்து கொண்ட பலருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற போது அவர்களுடைய இயல்பு நிலையிலிருந்து பதில் சொன்னார். இப்போது ஒரு வீட்டில் மகிழ்ந்து இல்லை என்று சொன்னால் நிறைவு பணிக்காக நான் மகிழ்ந்தில் செல்வேன் என்றோ மகிழ்ந்தில் செல்ல மாட்டேன் என்றோ சொல்ல முடியாது. ஏனென்றால் அவங்க வீட்டுல மகிழ்ந்து இல்லைன்னாக்க அப்ப என்ன செய்யணும்? நிறைவு பணிக்காக
மகிழ்ந்து இல்லாததால் முன்னதாக கிளம்பி பேருந்து அல்லது தொடர் வண்டியில் ஏறி செல்வேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இயல்பான ஒரு பதிலாக. அவர்கள் சொன்ன போது எனக்கு இந்த பதில் தான் தோன்றியது. இதுதான் கடைசி நிறைவு கேள்வி நினைக்கிறேன். எனவே இந்த கேள்வி நிறைய கேட்டாங்க, நிறைய சொற்றொடர்களுக்கு தமிழ் சொற்களை கேட்டாங்க. அழகாக எல்லோரும் சொன்னார்கள். அதுல திருமதி தேன்மொழி அவர்கள் தொடக்கத்திலிருந்து நன்றாக பேசி வந்தார்கள். திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் மிகவும் முயற்சித்து பதில்களை சொன்னார்கள். அதிலே அவருடைய தமிழ் ஆர்வம், தமிழ் மீது கொண்ட ஈடுபாடு நன்கு வெளிப்பட்டது. ஃபேஸ் பவுடர் என்ற கேள்வி வருகிற போது சற்று தடுமாறினார்கள். இதெல்லாம் எப்ப நம்ம பயன்படுத்தணும், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லையே என்று ஒரு தடுமாற்றம் அவருடைய பதில் இருக்கின்றது. என்றாலும் இயல்பாக நான் குளித்தவுடன் மஞ்சள் பூசிக்கொள்வேன் என்று அழகாக சொன்னார்கள். இன்னும் சிறப்பாக இருந்தது. அதான் நல்ல ஒரு இயல்பான பதில்கள், நிகழ்ச்சிக்காக என்றில்லாமல் இயல்பாக பதில்கள் வந்தது. திருமதி கூசி இந்திராணி, திருமதி நாகமால் நீலகாந்தன், திருமதி கூசி சசிகலாமையார், நிறைய பேர் சொன்னாங்க. திருமதி அனிதா குணசேகரன் அவ்வப்போது பல ஐயங்களை எழுப்பி புதிய புதிய சொற்களை வரவழைத்தார்கள். நிகழ்ச்சி நேர்பட செல்ல வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டார். அப்படி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேருமே நன்றாக மிக சிறப்பாக செயலாற்றினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை எனக்கே கூட நிறைய சொற்கள் புதிதாக அறிய நேர்ந்தது. நிறைய சொற்களை நாம் நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழியாக இயல்பாக கொண்டு வந்திருக்கிறோம். யூடியூப் என்று சொன்ன உடனே சற்றும் தாமதம் இல்லாமல் வலையொலி என்று சொன்னார்கள். தொடர்ந்து நாம் வலையொலி என்றும் பதிவிட்டுக் கொண்டே இருப்பதால் அது எளிதில் சென்று சேர்ந்துவிடும். எனவே நாம் நல்ல தமிழில் பேசினால் நம்மோடு பேசுபவர்கள் அவர்களும் அவற்றை கற்றுக்கொண்டு சிறப்பாக பேசுவார்கள். ஒரு முறை நான் நிகழ்ச்சிக்காக பதாகை அடிப்பதற்காக இந்த பதாகை எல்லாம் தயாரிக்கிற கடைக்கு சென்றிருந்தேன். அங்க இருக்கிறவரு அவரை பொறுத்த ஒரு பேனர் டிசைன் பண்றோம். அவருடைய பார்வையில் அவருடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா பேனர் டிசைன் பண்றோம். நாம் அதை என்ன சொல்லுவோம், பதாகை வடிவமைப்பவர் சொல்லுவோம். நான் அவர்கிட்ட போய் அவரிடம் பேச தொடங்கி சிலதான் சொல்ல ஆரம்பித்த சில மணித்துளிகளில் அவர் என்னிடம் நல்ல தமிழில் பேச ஆரம்பித்து விட்டார். அவர் என்ன, ஐயா சிவப்பு வண்ணம் போடட்டுமா, ஐயா இது கருநீலம் நன்றாக இருக்கும் ஐயா, இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் இது நான் அன்றைக்கு அதை பார்த்தேன். இவரு அப்படி பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏன் பேசுகிறார்? நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நாம் நல்ல தமிழை விதைத்தால் நம்மிடம் பேசுபவர்கள் நல்ல தமிழில் பேசுவார். ஆனா இன்னும் நமக்கு நிறைய பேருக்குள்ள இந்த சாரி, ஓகே இதெல்லாம் ரொம்ப அதிகமா பறந்துட்டு இருக்கு. கொரோனாவுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பிறமொழி சொற்களுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு மாதம் ஒரு ஊசி எல்லாருக்கும் போட்டா சரியா போயிடும் நினைக்கிறேன். வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சரியா போயிருங்கய்யா. வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எல்லாம் ஓடி போயிடும். அதுதான் சொல்ல வந்தேன். ஊசி போட்டா சரியா போச்சு. அந்த ஊசி தான் இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அதை போடுகிற மருத்துவராகத்தான் இங்க நம்ம சிவகாமி சண்முக சுந்தரா இருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த தமிழோடு விளையாடு என்கிற நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சியையும் நல்ல தமிழில் பேசு என்ற ஒரு நிகழ்ச்சியையும் நாம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். 2 நிகழ்ச்சியும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்தாலும் கூட சற்றேறக்கூடிய ஒரே நோக்கத்தை கொண்டதுதான். நல்ல தமிழ் நீ பேசுகிற நிகழ்ச்சியில இப்ப கேட்டது, இவங்க கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்க. அதுக்கு பதில் இவர்கள் சொன்னதை தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். தமிழில் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். நல்ல தமிழ் நீ பேசு.
ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் மீதாக நல்ல தமிழில் பிற மொழி கலவாமல் 2 நிமிடங்கள் பேச வேண்டும் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துவார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சியுமே சிறப்பான நிகழ்ச்சி. திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காக உட்கார்ந்து அவர் நிறைய தயாரிப்புகள் செய்கிறார். நிறைய பேரிடம் அதை குறித்த கருத்துக்களை கேட்கிறார். கேட்டு தன்னையும் செழுமைப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியும் செழுமைப்படுத்தி தமிழையும் வளர்க்கிற இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிற சிவகாமி அவர்களை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களையும் நாம் மனதார பாராட்ட வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை செய்வதற்காக 1 மணி நேரம் ஒதுக்குகிறார்கள் சொன்னால் எத்தனை பணிகள் இருக்கும். ஒரு பயணித்துக் கொண்டே பேசுகிறார். சிலர் பணிகளை வீட்டிலே வைத்துக் கொண்டு அப்போதவே பேசுகிறார்கள். திருமதி அனிதா குணசேகரன் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில பங்களிப்பு செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இன்றைக்கு புதியவர் என்று நினைக்கிறேன். திருமதி ரமணி பாலசாமி, திருமதி குஷ் இந்திராணி போன்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கிறார்கள். திருமதி தேன்மொழி அவர்களும், கோவையைச் சேர்ந்த திருமதி தேன்மொழி அவர்களும், திண்டுக்கல்லை சேர்ந்த திருமதி அனிதா குணசேகரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு புதியவர்கள். என்றாலும் சிறப்பாக 2 பேரும் செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு ஒருவருக்கு செல்கிறது என்றால் அது திருமதி அனிதா குணசேகரனுக்கு செல்கிறது. சிறப்புக்குரியவராக திருமதி அனிதா குணசேகரனை நாம் இன்றைக்கு தேர்வு செய்து பாராட்டலாம். மற்றவர்களெல்லாம் அதற்காக சிறப்பு அல்ல என்று சொல்ல மாட்டேன். அவர் மிகுந்த ஆர்வத்தோடு அதில் ஈடுபாட்டோடு இருந்தார். சிறப்பம்மா விரைவிலேயே 1 வாரம் இவர்கள் செய்தால், சிவகாமி சண்முக சுந்தரம் செய்தால், அடுத்த வாரம் நீங்கள் செய்யலாம் அந்த நிகழ்ச்சியை. அந்த அளவுக்கு நல்ல ஆர்வம் காணப்படுகிறது. மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இதுல இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் மட்டும் வராமல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி அவர்களையும் அழைத்து வாருங்கள். இந்த வலைவலி வருகிற பொழுது இதை அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு பார்த்துவிட்டு பதில் சொல்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். சிறப்பு, அருமையான ஒரு செம்மையான நிகழ்ச்சி, செந்தமிழை போற்றும் நிகழ்ச்சி. பாராட்டுகிறேன், அனைவரையும் பாராட்டுகிறேன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அருந்தமிழ் செல்விகளையும் பாராட்டுகிறேன். செல்வர்களை காணோம், செல்விகளையும் பாராட்டுகிறேன். மகிழ்ச்சி. இருந்தது. நீங்கள் எல்லாம் பல நேரம் கவியரங்கங்களை கலந்து கொண்டு கவிதை வழங்குவீர்கள். அப்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை காட்டும் இப்போது மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது.